இந்த சமூக வலைதளத்தில் ரொம்ப கண்ணாப்பண்ணான்னு போடுறாங்க, எங்களை நீ கட்டி போட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய நம்முடைய முதலமைச்சர் நாகரீக அரசியலை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் தலைமையில் பணியாற்ற நாம் பொறுப்போடு நம்ம இருக்க வேண்டும், பொறுப்போடு நடந்துக்கணும். நம்ம அதே மீறி யாராச்சும் வந்தானா அப்ப பழக்கடை ஜெயராமன் பேரனா மாறி என்ன பண்ணணும் அப்ப நம்ம செஞ்சு காட்டுவோம். நம்முடைய இயக்கத்தில் எல்லா தலைவர்களும் இருப்பார்கள், அமைதிக்கு பெயர் போன தலைவர்களும் இருப்பார்கள், வீரர்களாகவும் இருப்பார்கள், முத்தமிழ் கலைஞருடைய முரட்டு பக்தர்களாகவும் இருப்பார்கள். ஆனா அந்த சம்பிரதாயங்கிற வார்த்தை நீங்க படுற பாடு இருக்கே, சம்பிரதாயத்துக்கு பதிவு போடுகிறார்கள், சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுகிறார்கள், சம்பிரதாயத்துக்கு போட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறியா? செஞ்சதெல்லாம் நீ எங்களை பார்த்து நீ சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை யார் யாரெல்லாம் 2026 கனவு காண்டுட்டு உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். நான் என்னடாது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களப்பா, நம்மளும் இதை குடும்பாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்க மட்டுமா ஒட்டு மொத்தமா குடும்பம் அந்த இயக்கத்தை காப்பதுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். அவங்க வைத்தறிச்ச தாங்க முடியல. ஒண்ணு ஒன்றிய அரசுக்கு நான் தைரியமாவே சவாலாவே விடுறேன். நான் இன்றைய நிகழ்வு என்பது நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய செயலாளருடைய பிறந்த நாள் விழா. வரும்பொழுதே அவர் இயக்கத்தினுடைய நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே இந்த பகுதியிலே இருவண்ண கொடியை ஏற்றிவிட்டு மேடை ஏறி இங்கே அமர்ந்தோம். அமர்ந்த பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க, அப்பப்போ சால்வா போடுறது, அந்த புத்தகம் நினைவு பரிசாக வழங்குவது ஒரு வித்தியாசமான மேடையாக நானும் பல கூட்டத்தில் கலந்துருக்கிறேன். முதல் முறையாக உரையே கழட்டாம ஒரு வாழை கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த மேடையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஒரே கழட்டணும், அதுக்கப்புறம் தான் இளைஞரணி தம்பி சொல்ற மாதிரி எங்க காலெல்லாம் கட்டி போட மாட்டோம், ஒரே எடுத்துட்டாலே நீங்க பாட்டு ஓட ஆரம்பிச்சிடலாம். உங்களை யாரு கட்டுப்படுத்த போறா? திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய சக்கரவர்த்தியோட உடைவாலே எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைஞரணி தான். ஆக இந்த மேடை ஒரு வித்தியாசமான மேடை. எம்எல்ஏ பேரு ஜெய கருணாநிதி, ஆனா தலைவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மேடையை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு எல்லா தலைவர்களும் ஒரு முன்மாதிரியான தலைவராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இயக்க தலைவர், நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர், தமிழ்நாட்டுடைய நமது மாண்புமிகு முதலமைச்சர். இன்னைக்கு எல்லாரும் பேசின மாதிரி தான். இங்கே பேசும்பொழுது நம்முடைய தம்பி ராஜா சொன்னாங்க, இந்த சமூக வலைதளத்தில் ரொம்ப கண்ணாப்பண்ணான்னு போடுறாங்க, எங்களை நீ கட்டி போட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய நம்முடைய முதலமைச்சர் நாகரீக அரசியலை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் தலைமையில் பணியாற்ற நாம் பொறுப்போடு நம்ம இருக்க வேண்டும், பொறுப்போடு நடந்துக்கணும். நம்ம அதே மீறி யாராச்சும் வந்தானா அப்ப பழக்கடை ஜெயராமன் பேரனா மாறி என்ன பண்ணணும் அப்ப நம்ம செஞ்சு காட்டுவோம். நம்முடைய இயக்கத்தில் எல்லா தலைவர்களும் இருப்பார்கள், எல்லா மாதிரியான தலைவர்களும் இருப்பார்கள், அமைதிக்கு பெயர் போன தலைவர்களும் இருப்பார்கள், வீரர்களாகவும் இருப்பார்கள், முத்தமிழ் கலைஞருடைய முரட்டு பக்தர்களாகவும் இருப்பார்கள். ஆக இங்க ஜெயராமனுடைய பையனும் இருக்காங்க, பேரனும் இருக்கிறாங்க, எங்களுடைய அன்பனுடைய பிள்ளையும் இருக்கு. ஆக நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொள்கை ரீதியாக வந்தது என்று சொன்னால் முதல் ஆளாக நாம் இருப்போம். இவ்வளவு நாள என்ன சொல்றீங்க, இந்த இயக்கத்தை சொல்லும் போது இது ஒரு குடும்ப கட்சி இன்னைக்கு அதை நாங்களே சொல்றேன் வெளிப்படையாக, ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் குடும்பமாக இறங்கி நின்று உங்களுக்காக பாதுகாப்பாக இருக்கப்படும் யாருன்னு பார்த்தா எங்களுடைய இயக்கம் தான். இன்றைக்கு கூட பேப்பர்லாம் பார்த்துப்போம், இன்னைக்கு இரவு மழை வரப்போகுது, அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க என்று எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதியம் போய் பார்க்க போனேன். அப்ப சொன்னார், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த குகேஷ் என்கின்ற அந்த இளைஞன் உலக அளவில் செஸ் போட்டியில் இன்னைக்கு வென்று உலக சாம்பியன் பெற்றிருக்கு, அதுக்கு 6:30 மணிக்கு முதலமைச்சர் நிகழ்ச்சி இருக்கு, நீ வரியா என்று கேட்டார். நான் சொன்னேன், நம்முடைய ராஜா அன்பழகன் சகோதரர் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாரு, அந்த நிகழ்ச்சிக்கு நான் போறேன்னு சொல்லும்போது சரி முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, இரவே மழை வந்தாலும் வரும், அங்கே பொதுமக்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருந்து சொல்லிட்டு வா, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வா என்று சொல்லக்கூடிய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தான் நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள்லாம் பார்க்கலாம், நாங்கள் மேடையில் வந்தாங்க, எங்களுக்கு மாலை போட்டாங்க, சால்வை போட்டாங்க, எல்லாமே எங்களுக்கு கௌரவிச்சாங்க. இது ஒரு அண்ணன் தம்பி உறவோட ரொம்ப நாள் கழிச்சு இங்கே இருக்க முகத்தெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு பாச பிணைப்பு. நாம் எப்படி ஒரு குடும்பத்தோட நிகழ்ச்சிக்கு போனால் நம்மளை பார்த்தோன்னு வாங்கன்னு சொல்றதும், அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு போது ஒரு பன்னீர் தெளிக்கிறதும், கல்கண்டு எடுத்துக்கங்கன்னு சொல்றது, சந்தனம் எடுத்துக்கன்னு சொல்றது, நம்ம குடும்ப நிகழ்ச்சி மாதிரி தான் எங்க நிகழ்ச்சி. இதெல்லாம் அந்த உரிமையோடு ஒரு பாசத்தோடு இன்னைக்கு நாங்கள் அதை பரிமாறிக்கிறது சம்பிரதாயம். ஆனால் அந்த சம்பிரதாயங்கிற வார்த்தை நீங்க படுற பாடு இருக்கே, சம்பிரதாயத்துக்கு பதிவு போடுகிறார்கள், சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுகிறார்கள், சம்பிரதாயத்தில் போட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறியா? செஞ்சதெல்லாம்
நீ எங்களை பார்த்து நீ சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை யார் யாரெல்லாம் 2026 கனவு காண்டுட்டு உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். நான் சரி, இன்னைக்கு நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கொண்டாடுறோம். நீங்க நினைக்கலாம் வந்திருக்கின்ற தாய்மார்களாம், அப்பா அது அவங்க கட்சிப்பா, அவங்களுடைய தலைவருடைய பிள்ளைப்பா, அதனால கொண்டாடுறாங்கப்பா, நம்ம என்ன பண்ண பொதுமக்கள்ப்பா, நமக்கு என்னப்பா என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கே பேசியது போல எல்லாரும் சொல்ற மாதிரி அவருடைய நிர்வாக திறமையை பற்றி மட்டும் நான் 2 வார்த்தை நான் சொல்கிறேன். நான் ஏன்னா மழை எப்போ வேணால் வரலாம், நீங்களும் வீட்டுக்கெல்லாம் போகணும். ஆக அவருடைய நிர்வாக திறமை இங்கே நம்முடைய சகோதரர் ராஜா நண்பர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இப்போ நம்முடைய இயக்கத்தின் சார்பாக இளைஞனிக்கின்ற ஒரு அன்பகம் இருக்கின்றது. இந்த அன்பகத்தில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தேர்தல் வியூகத்தை அமைத்து நீங்கள் உடனடியாக இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கிறோம். அதுவும் இந்த அன்பகம் என்கிற கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கின்றது. அந்த வரலாற்று நாயகனாக யார் இருக்கிறான்னு சொன்னால் அன்றைக்கு எங்களுடைய இளைஞரணி செயலராக இருந்து இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு போட்டியில் ஜெயிச்சு, அந்த போட்டி யார் வச்சாலும் தமிழ் கலைஞர் வச்ச போட்டி, அந்த போட்டியில் வச்சு தான், ஏன்னா தோமுசாவுக்கும் இளைஞரணிக்கு தான் அதில் போட்டியே, அதில் ஜெயிச்சு அந்த இளைஞனிங்கிற மிகப்பெரிய கட்டடம் இன்றைக்கு இளைஞரணி செயலராக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இருந்து நீ தேர்தல் வியூகத்தை நடத்தி இவ்வளோ பெரிய கட்டடத்தில் உட்கார்ந்து நீ பணியாற்று என்று சொல்லும் பொழுது, இவ்வளோ பெரிய கட்டடம்லாம் வேணாம், அந்த கட்டடம் என்னால் வரல, இது உங்களால் வந்தது, இவ்வளோ பெரிய கட்டடமே வேணாம், எனக்கு ஒரே ஒரு செங்கக்கல் போதுன்ட்டு தமிழ்நாடு முதல் செங்கக்கல்லை கொண்டு வந்துட்டு நமக்கான வெற்றியை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவருடைய நிர்வாக திறமை என்று வரும்பொழுது குறிப்பாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வெள்ளம்லாம் வந்துச்சு. தென்சென்னை பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் ஒரே நாளில் 3 முறை போனார். ஏன்னா ஒரு துணை முதலமைச்சர் காலமுறை வந்தார், சரி போயிட்டாரு, மதியம் திருப்பி அதே இடத்துக்கு வராரு, திருப்பி போறாரு, திருப்பி இரவும் வராரு, எந்த நேரத்துக்கு வராருன்னு தெரியாம அதிகாரிகள்லாம் திணறாங்க. அவர் போனது பக்கம் எதுவென்று பார்த்தீங்கன்னா நாராயணபுரம் ஏரிங்கிற ஒரு ஏரி. அந்த ஏரியை சுத்தப்படுத்தாம அது ஆகாய தாமரை இருந்து அங்கே இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து அங்கே தண்ணி இருக்கிறனால மழை பெய்யும் பொழுது பள்ளிக்கல்லறை, கீழ்கட்டளை, சுண்ணாம்பு குளத்தூர் போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 1,00,000 குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பாதிப்புக்குள்ளாதவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவர் போய் பார்க்குறாரு, அங்கே கிட்ட மக்கள் மூலமாக வர்றாங்க செய்தி வந்து போய் பார்க்குறாரு, ஏன் அதை சுத்தம் செய்யலை, அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறாரு, இல்லை சார் நாங்கள் செஞ்சுனோம் சார்னு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி வந்தார் பார்த்தாரு போயிட்டாரு, இனிமேட்டு அடுத்த மலைக்கு தான் வருவார்னு அதிகாரி ஒரு வேளை நினச்சிருந்துருக்கலாம். வந்தவர் சாதாரண ஆளாக முத்தமிழ் கலைஞருடைய பேரப்புள்ள நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சரோட வீரப்புள்ள வந்து சும்மா இருக்குமா, திருப்பி மதியம் வந்தார். நான் சொன்னது அதிகாரிகள் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்குறாரு. இல்லைங்க இந்த ஆரம்பிக்க போகிறாங்க. என்னங்க ஆரம்பிக்க போகிற துணை முதலமைச்சர், நான் சொல்கிறேன் அடுத்த நிமிஷம் அதை நீங்கள் செஞ்சாதானுங்க மக்கள் நம்மளை நம்புவார்கள்னு சொல்லி திருப்பி இரவு நேரமும் போகிறாரு. சுத்தப்படுத்த சுத்தமாக அதை க்ளீன் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, சுண்ணாம்பு கோட்டை சார்ந்துக்கிட்ட 1,00,000 குடும்பம் ஒரு மனிதனை பாராட்டுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான். ஏதோ மழை பெய்யுது, மழை பெஞ்சா தண்ணி நிற்கிதானே செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்லாம் இருக்கலை. கொஞ்சம் மழை பெஞ்சா இப்போ நீங்கள் சும்மா விட்டுறீங்களா, கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணின்னா அடுத்தது எங்கேயா எம்எல்ஏ, எங்கேயா மாமன்ற உறுப்பினர், எங்கேயா முதலமைச்சர், எங்கேயா துணை முதலமைச்சர். இது எங்களோட பெருமை. இன்றைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா எங்கப்பா உதயநிதி ஸ்டாலின் நீங்க தேடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சாதனையா இருப்பாங்க. அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறாரு களத்துல. சரி, இது மட்டும்தானா? ஒரு பட்டா பிரச்சனை சென்னையை சார்ந்திருக்கின்ற, சென்னை மட்டுமில்ல பக்கத்தில் இருக்க 2-3 மாவட்டங்கள் சார்ந்திருக்க மிகப்பெரிய பட்டா பிரச்சனை, 40 வருஷமா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. தலைமை செயலகத்தில் உட்காராரு, சென்னை சுற்றி இருக்கின்ற எம்எல்ஏ வர சொல்றாரு, மற்ற மாவட்டம் இருக்கின்ற எம்எல்ஏ எல்லாத்தையும் வர சொல்றாரு. ஏன் 40 வருஷமா இந்த பட்டாவை நம்மளால் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது? அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. அமைதியா இருந்து பார்க்கிறாரு. துறையை சார்ந்த அமைச்சர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த வாரியத்துடைய தலைவராக ஒருத்தர் இருக்காரு, நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அவர் ஒரு கருத்து சொல்றாரு. இதற்கு அதிகாரி இன்சார்ஜ் நீங்க என்ன சொல்றீங்க? ஆக இந்த 3 கருத்துக்களும் ஒத்து போகுதா? இந்த 3 கருத்தும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க, இல்ல ஒருத்தர் முன்ன பின்ன சொல்றாங்களா? சரி, எல்லா கருத்தும் ஒரே மாதிரி தானே, அப்ப ஏன் அதை செய்ய முடியாதா என்று கேட்கிறார். அக்ராஸ் த டேபிள்னு சொல்றாங்க, உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வர வச்சு அதுக்கான தீர்வுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த தீர்வை முடித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற 2,00,000 குடும்பங்களுக்கு அந்த பட்டா கிடைப்பதற்கு உடனடியாக வழிவகை செய்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவருடைய நிர்வாக திறமைக்காக சொல்றேன் நான். அந்த 2,00,000 பட்டா வரும்போது கிட்டத்தட்ட அதில் பட்டா வாங்க வந்த மக்கள்ல 90% பேர் பெண்கள். 90% பேர் பெண்கள், மறந்துடாதீங்க நீங்க. 1989 தான் முத்தமிழர் கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படிங்கிறதே கொண்டு வந்தது முத்தமிழர் கலைஞர். அன்னைக்கு நினைச்சாரோ என்னமோ தெரியல, எப்படி என் பேரப்புல துணை முதலமைச்சராக வருவான்,
இன்னைக்கே சொத்துல சமூகமெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஏதாச்சும் ஒரு பட்டா சிக்கல், அந்த சிக்கல் இந்த சிக்கல் தான் என் பேரன் தீர்த்து வைப்பான், 90% பெண்களும் போய் வாங்குன்னு அன்னைக்கே நினைச்சாரு. தெரியல. இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாக திறமை உள்ள நம்முடைய துணை முதலமைச்சரோட பிறந்தநாள் நம்ம கொண்டாடுகின்றோம். இந்த இளைஞன் இன்னும் பல 100 ஆண்டு வாழ வேண்டும். எங்களுடைய இயக்கத்திற்காக மட்டுமல்ல, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. ஆனா எந்த அரசியல் கட்சிக்கும் அடுத்த தலைவரை இன்னமும் அடையாளம் காட்ட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும்தான் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இயக்கத்தினுடைய உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதற்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எதிர்கட்சி சார்ந்தவங்க ஒரு பொதுக்குழு நடத்துறாங்க. பொதுக்குழு என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் 2.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட மிகப்பெரிய இயக்கம் எங்க இயக்கம் தான் என்று இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஒரே ஒரு கணக்கு, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அவங்க வாங்கின வாக்குகள் 89 லட்சம் தான். அப்ப மீதம் இருக்கின்ற 1,60,00,000 பேர் என்ன ஆனாங்க? அப்போ 1,60,00,000 பேர் எங்ககிட்ட வந்துட்டாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அப்ப ஏறத்தாழ இத்தனை பேரும் எங்களை தேடி வந்திருக்கா என்று தானே அதற்கு அர்த்தம். அவர் சொல்றாரு, நமக்கும் 2021 தேர்தல் நடந்த நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கிட்டத்தட்ட 1,98,000 வாக்கு வித்தியாசம் தான், ரொம்பலாம் இல்லை என்று சொல்லுகிறாரு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக கூட்டணி என்பது 1,53,00,000 தான் வாங்கினாருங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது 1,74,00,000 வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்கள் வித்தியாசம் இருக்கு. ஆனால் எந்த கணக்கு வச்சுட்டு அவர் போறாரு எனக்கு சத்தியமா தெரியல. இப்படி அந்த இயக்கம் வந்தது, அது தேயுதோ தேயிலையோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வராரு. இன்னைக்கு நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் போய் மகிழ்ச்சியாக நம்ம சீரியல் பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் என்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதற்கு காரணம், மறைமுகமான காரணம் என்ன தெரியுமா? திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்மளை பார்த்துக்குவாருப்பா. கலைஞர் உரிமை தொகை என்று சொன்னால் 1000 ரூபாய். என் புள்ள 12ஆம் வரைக்கும் பொம்பளை பிள்ளை படிக்குது, பையன் படிக்கிறான், அவன் கல்லூரிக்கு படிக்கிறான், மாசம் 1000 ரூபா அவர் தராரு. 3 வருஷம் படிப்பா 36,000 ரூபா நான் தரேன். அந்த பிள்ளை 4 வருஷம் படிப்பு படிக்க போதா மீது 48,000 ரூபா நான் தரேன். 5 வருஷம் படிப்பு மருத்துவ படிப்பு படிக்க போதா 60,000 ரூபா நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு இருக்காருப்பா. மழை பெய்யுதா, தண்ணி தேங்குதா, அடுத்த நிமிஷம் கேள்விப்பட்டாலே துணை முதலமைச்சர் ஓடி வந்துருவாருப்பா. ஸோ இந்த நிம்மதி, இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகிறோம் பார்த்தீங்களா? இதை தான் நாங்கள் பெருமையோடு திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்று நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஒன்றிய அரசு? நான் கூட திருச்சியில் நடந்த கூட்டத்தில் சொல்கிறேன், பேசும்போது சொன்னேன், ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உதாரணத்திற்கு நம்முடைய கழுத்தை ஒருத்தன் கையில் கட்சி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்மளால மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியலையே நம்ம கத்துவோம். அப்ப எவன் இருக்கிறானோ அவனே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் வைக்கிறான். ஐயோ உன்னால மூச்சு விட முடியலையா, இந்த சுவாசிக்கு அப்படின்னு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அவன்கிட்ட என்ன கேட்போம்? உன்னுடைய சுவாசம்லாம் எனக்கு தேவை, உன்னுடைய செயற்கை சுவாசம்லாம் தேவையில்ல, கழுத்தை இருக்குல்ல அதை விட்டுறிய, நானே சுவாசிக்கிறேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இதை தான் ஒன்றிய அரசு நம்ம பார்த்து செஞ்சு, நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க கொடுக்கின்ற வரி பணம் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா மீதான் நமக்கு எவ்வளவு தரமா தரான்? 29 பைசா தான் நமக்கு தருகிறான். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வெளிச்சமா காமிச்சது யார் தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் அவரை கண்டாலே அவங்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு. என்னடாது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களப்பா, நம்மளும் இதை குடும்பாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், இவங்க மட்டுமா ஒட்டுமொத்தமா அது அங்க இருக்கின்ற பகுதி செயலராக இருந்தாலும் சரி, அது ஒன்றிய செயலராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, குடும்பமா அந்த இயக்கத்தை காப்பதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வைத்தறிச்ச தாங்க முடியல. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய உழைப்பின் மூலமாக, எல்லாரும் சொன்னது மாதிரி தான், சும்மாலாம் ஒரு இடத்துல உட்காரல. மழை சென்னையில் மழை வந்தால் மட்டும்தான் அவர் வராரா? திருவண்ணாமலையில் மழைனாலும் அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்கிறாரு, விழுப்புரம்னாலும் அங்கே போய் நிற்கிறாரு, கடலூராக இருந்தாலும் அங்கே போய் ஊத்தங்கரை கிட்டத்தட்ட 2,500 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்து அந்த மக்களை பாதுகாத்தவர் யார் என்று சொல்ல நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர். நாங்கள் கூட சொன்னோம், பல கூட்டம் பேசுவார், எங்களை திட்டினாரு, ஏன் 2,500 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்ததை பெருசாக சொல்றீங்க? துணை முதலமைச்சர் பொறுப்புனா மக்களுக்கு பணியாற்றுறதுக்கு தானே, அதை தானே நான் செய்கிறேன், என் கடமை தானே நான் செய்கிறேன், அதை ஏன் நீங்கள் சொல்லி காட்டுறீங்கன்னு சொல்லக்கூடிய பக்குவம் நிறைந்த ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம் நம்முடைய துணை முதலமைச்சர். ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள், பள்ளி கல்வித்துறை சாதனைக்கு சொன்னாங்களே, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில திட்டக்குழு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை இனத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கிட்டத்தட்ட இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 20,73,536 பிள்ளைங்க காலம்பர உணவை வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவதுலேருந்து அது 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறமேட்டு கல்லூரியில் சேர்க்கறதுலேருந்து அதற்கு பிறகு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது வரைக்கும் அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம். புள்ள வராங்க போறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வருகின்ற இந்த காலை உணவு சாப்பிடுற பிள்ளைங்கள 90% பிள்ளைகள் நினைவாற்றலோடு இருக்கிறார்கள். அவருடைய நினைவாற்றல் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது என்று ஆய்வு அறிக்கை சொல்லுகிறது. ஸ்கூலுக்கு கரெக்டான டயத்துக்கு வராங்க, கிளாஸ்ல உட்காந்து பாடத்தை கவனிக்கிறாங்க, விளையாட்டுல ஆர்வத்தை காட்டுகிறார்கள். பசியோட ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? அதான் என்ன வேலை சொன்னார், எங்கே இல்லாமல் அசோக் நகரில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரும்போது அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டியாமான்னு ஒரு நிகழ்ச்சியில் வரும்போது, இல்லை நாங்கள் சாப்பிடல, நாங்கள் வெறும் டீ தான் சாப்பிட்டேன், வெறும் பண்ணு தான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சி முடிச்சு நேராக கோட்டைக்கு போகிறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. முதல்ல என் பிள்ளைங்க பசியோடு வரவே கூடாது, நல்லா சாப்பிட வேண்டும், அதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரே நாளில் திட்டம் கொண்டு வராங்க. சார் இந்த திட்டத்தை தீட்டலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா ஆகும் சார் ஒரு வருஷத்துக்கு. அது எத்தனை கோடி ஆனாலும் சரி, என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டம் தான் எனக்கு தேவை என்று கொண்டு வந்தவர் தமிழ்நாடு. அதனால தான் இன்னைக்கு அவரை தாயுமானவர் என்று சொல்லுகிறோம். புதுமை பெண் திட்டத்தை பற்றி நான் சொன்னேன். புதுமை பெண் திட்டத்தில் ஆய்வறிக்கையே சொல்ல கிட்டத்தட்ட 99.2% தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி இனத்தை சார்ந்த பெண் பிள்ளைங்க இன்னைக்கு கல்லூரியில் போய் சேருகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகத்தான். ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசுக்கு நான் தைரியமாகவே சவாலாகவே விடுறேன். நான் இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சி புரிஞ்சீங்க ஒன்றியத்தில், நீங்கள் எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த மாதிரி ஒரு லைப்ரரி நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்துட்டோம். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தந்தை பெரியாருடைய நூலகம், இன்னும் மகிழ்ச்சியோடு சொல்லுவேன், இன்னைக்கு தான் எனக்கும் அந்த செய்தியை வந்தது. எங்களுக்கான அரசாணை, திருச்சி மாவட்டத்திற்கான அடுத்த நூலகத்தை கொண்டு வர அரசாணை இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மேடையில் நிற்கிற வேலுவோ ஜெய கருணாநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமலே பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம். நாங்கள் என்ன சொல்றோங்க நீங்கள் நம்ப வேண்டாம், முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நாங்கள் சொல்லுவது உண்மைதானா சரிதானா என்பது உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி பார்த்து தந்தை பெரியார் சொன்ன மாதிரி சிந்திச்சு பாருங்க. ஆமா, இத்தனை பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்களே, யாராச்சும் ஒருத்தர் இந்த காலை உன் என் பிள்ளை இன்னைக்கு பசியோட போன்னு யாராச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கிறார்களா? ஆனால் இந்த முதலமைச்சர் அதை செய்திருக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளைக்கு இதை சிந்திக்கக்கூடியவர் பெரியவர், நம்ம அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய அரசாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றாரு என்கிற எண்ணத்தை முதலில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக வருகை தந்த நாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தோம், உட்காந்தோம், எல்லாரும் பேசுறதை கேட்டோம், அடுத்தது நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சொந்த பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், அவங்க பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம், எந்த அரசாங்கத்தில் நாம் இருக்கின்றோம், நம்மை ஆளக்கூடிய முதலமைச்சர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், என்ன திட்டம் கொண்டார், சட்டமன்றம் எப்போ கூடுது, சட்டமன்றம் கூடும்போது நாம ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சோமே, நமக்காக சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறார், தயவுசெய்து இதெல்லாம் தெரிந்து, இதெல்லாம் பொது அறிவு, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேப்பரை வாங்கி படிங்க, நாங்கள் என்னென்னலாம் பேசுகிறோன்னு பாருங்கள், எப்படி பாதுகாக்கிறோங்கிறத பாருங்கள், என்ன மாதிரியான தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பாருங்கள், அந்த தீர்மானம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது என்பதை பாருங்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. உங்களை காட்டிலும் உங்களோட பிள்ளை, உங்களோட பேர் இன்னைக்கு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் எப்படி உழைக்கிறார். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஃபார்முலா கார் ரேஸ் கொண்டு வந்ததுலேருந்து சரி, சர்ஃபிங் கேம் கொண்டு வந்ததுலேருந்து சரி, ஸ்குவாஷ் கேம் கொண்டு வந்ததுலேருந்து சரி, ஏடிபி டென்னிஸ் கொண்டு வந்ததுலேருந்து சரி, இப்படி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில், ஒட்டுமொத்தமாக உலகமே இன்னைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குகிறது. அவர் சொல்றாரு, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுக்கான தலைநகரமாக இந்த தமிழ்நாட்டை நான் மாற்றி காட்டுவேன் என்று சூழலிக்கக்கூடிய ஒரு இளைய தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். இப்படி உங்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கமாக எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்று சொல்லி, இயக்க தோழர்களே, தொடர்ந்து நம்முடைய மக்களுக்காக உழைப்போம், உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.